Precious brothers and sisters in the Lord Jesus Christ, I greet you all in the matchless name of the Lord and Savior Jesus Christ. Evlo sandosham. After a gap of 3 months, we met last in October. Then the lockdown was lifted and the churches were open. சபைகள் ஆலயங்கள் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்டது நேரடியாக நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் நம்முடைய அன்பு போதகர் அவர்கள் தனசீலன் அவர்கள் லாக்டவுன் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. அவர் he was always there for the church congregation. அவங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவருடைய துக்க நேரத்திலும் அவருடைய சந்தோஷத்தின் காலத்திலும் இழப்பின் காலத்திலும் அல்லது பெற்றுக்கொள்ளும் காலத்தில் லாவண்யா சொன்னது போல குழந்தையை பெற்றுக்கொள்ளும் காலத்தில் எல்லா காலத்திலும் அவரோடு கூட இருந்து நம்முடைய சபை மக்களை கண்ணும் கருத்துமாய் அவர் பார்த்து வந்திருக்கிறார். எனவே அவருக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும், குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய தொடர்ந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவருடைய காத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். 2022 ஆண்டை நாம் நுழைய செய்திருக்கிற God has given us grace to enter the new year 2022 and here we are in the presence of God. I like thank Benjamin Samuel who is always there ready with the technology, with the PowerPoint, preparing the slides. It's not an easy thing to prepare the slides, arranging the slides, but he's there with the thank you Benjamin for your help. I welcome every one of you. Dr. Agustin joined all the way from outside, Esther joined from Madurai and all our own congregation. நம்ம சொந்த சபை மக்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கிற என்னை சேர்த்து சுமார் 20 பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good and his mercy endures forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. So many things may change, but he never changes. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். எனவே அவரைத்தான் அன்பான பாடியது போல, வொர்ஷிப் டைம்ல பாடியது போல அவர் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த வந்த பாதையில் அனைத்து பார்த்து நாம் அவரை சோதரிக்கிறேன். அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரோடு கூட எப்பொழுதும் நாம் வாழ வேண்டும். எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் than the day before என்று ஒரு கூற சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் முந்தின நாளை விட இனிமையானது. So every day we should progress in spiritual life. We should not be stagnant. 2021 has gone. 21ஆம் ஆண்டு கடந்து விட்டது. இப்ப நம்ம 22ல இருக்கோம். எப்படி வருஷத்துல கூடுகிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நாம் கூட வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில நாம் வளர வேண்டும். இன்னும் அதிகமாக நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கிறிஸ்தவனுடைய டிசிப்ளின் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். So may God help every one of us. Whatever we have not done in 2021, may God help us to do in 2022. இதெல்லாம் நாம் மறந்தோமோ, இதெல்லாம் விட்டு விட்டோமோ, அதெல்லாம் 22ஆம் ஆண்டிலே செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். So once again I thank everyone, all this 20 join. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்முடைய வார்த்தையோடு கூட நம்மோடு கூட வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தை மூலமாய் பேசும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் சுவாமி, நீர் பெரியவர், பரிசுத்தர், மாறாதவர். எல்லாரும் வாயில திறந்து இருக்க இடங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். Father, we thank you, Lord, for this first service of our Mathur, which enabled us to gather together in the Zoom meeting because of the common restrictions. We have gathered here, Lord.
We pray that your presence will be with us wherever we are, in our homes, in distant places. நாங்கள் இங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும், எங்களுடைய வீடுகளிலே, ஆலயத்திலே அல்லது தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய பிரசனம் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், உங்களுடைய வார்த்தை மூலமாக பேசும். இம்மட்டும் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பிறந்தோம் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. அந்த ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வேண்டி கிருபைத்தார். குறிப்பா அந்த வேலை ஒரு மனதோடு கூட நண்பு ஆண்டவரே தனசின் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை பலத்தை தந்து அவரை பாதுகாத்தார். எல்லா பொறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியம் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய தேவையெல்லாம் சந்தி மறுபோடு அனைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட நல்ல சாட்சிக்காக துதிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்திக்கிறோம். வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதா. ஆமென். ஆமென். We've been considering on the theme prayer answering God. We have seen several prayers right from the beginning till now. அநேக ஜெபங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். ஜேபஸ், ஏப்ரஹாம், அது மாத்திரமல்ல ஐசக், ஜேக்கப், மோசஸ், ஜாஷுவா, கிடியன், சாம்சன், ஜெப்தா, and then Hannah, and then Samuel. All those we have seen. And so next in line is the David. தாவீதின் ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதைத்தான் நாம் வரும் வாரங்களிலே பார்க்க போகிறோம். இந்த முதல் சர்வீஸ்ல தாவீதின் ஜெபம். தாவீது, David is an amazing character. Amazing character. நிறைய நேரத்துல நான் கூட சிலரை கேட்கும் போது உங்களுக்கு பழைய பாட்டுல பிடித்த நபர் யார் என்று சொன்னால் உடனடியாக தாவீது என்று சொல்லுவார். ஏன்னா 23ஆம் சங்கீதத்தை வாசி அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால சொல்றாங்களா தெரியல. பட் they will say which character you like most, they will say David. தாவீது தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. David is an amazing character, sold out for God. ஆண்டவருக்காக முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர். sold out for God. David means beloved. David சொன்னால் beloved. David means beloved. தாவீது என்றால் பிரியமானவன் என்ற அர்த்தம். அதற்கு ஏற்றவாறு தான் அவன் பிரியமானவனா வாழ்ந்தான். His life is full of prayer. நம்ம அதுதான் நம்ம வரும் வாரங்களிலே நாம் நேரம் எடுத்து சிந்திக்க போகிறோம். அவருடைய ஜெபத்தின் பல விதங்களை குறித்து சிந்திக்க போகிறோம். Different aspects of the prayer of David we are going to meditate in the coming days. So today we are going to focus on the character of David. தாவீதை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தாவீதை பற்றி. அதன் பிறகு அடுத்த வாரத்துக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே தாவீதின் ஜெபத்தினுடைய பகுதிகளை சிந்திக்க போகிறோம். ஜெபத்தின் பகுதிகளை குறித்து சிந்திக்க போகிறோம். Today we focus on the character of David. தாவீதுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க போகிறோம். பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பெயர் வருது. 1 ராஜாக்கள் 11:34, 1 Kings 11:34, 1 Kings 11:34, God calls David as my servant. என் தாசனாகிய தாவீதுன்னு தமிழ்ல போட்டு என் தாசன். அப்ப இந்த வார்த்தை ஆண்டு ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றாரு. என் தாசனாகிய ஆபிரகாம் அப்படின்றார், என் தாசனாகிய மோசே அப்படின்றார். அப்போ என் தாசனாகிய தாவீது. So God uses this phrase very rarely. My servant David, என் தாசனாகிய தாவீது. அது அவரை பற்றி சொல்லப்பட்ட காரியம். 1 ராஜாக்கள் 15:5 பாத்தீங்கன்னா இட்ஸ் a beautiful verse. 1 Kings 15:5, 1 ராஜாக்கள் 15:5, because David did what was right in the eyes of the Lord and had turned not aside from anything that he commanded him all the days of his life, except in the matter of Uriah the Hittite. 1 ராஜாக்கள் 15:5 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சொல்றாருன்னா, தாவீது ஏத்தேனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். என்ன சாட்சி பாருங்க. பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். Of course he had his own weakness. அதையும் ஆண்டவர் மறக்கவில்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. But still he says என் பார்வைக்கு செம்மையானது செய்து வந்தான், ஒன்றிலும் தவறவில்லை. He had not turned aside from anything that God commanded him all the days of his. What a great testimony. இன்றைக்கு if God gives a testimony about us, what a great thing. கர்த்தர் நம்ம பத்தி இப்படி நம்ம சாட்சி சொல்றோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க அதே நேரத்தில் நம்மை பற்றி கர்த்தர் விதமாக சொல்ல வேண்டும். My servant David, தாசனாகிய தாவீது ஒன்றிலும் என்னை விட்டு அவன் விலகவில்லை, செம்மையானது செய்தான். அண்ட் நம்ம செகண்ட் ரீடிங் நியூ டெஸ்டமென்ட் ரீடிங்ல வாசிச்சோம் இல்லையா? நியூ டெஸ்டமென்ட் ரீடிங் Acts 13:22, a familiar verse. Acts 13:22, அதுல என்ன சொல்றாரு? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். ஆக்ஸ் அப்போஸ்தலர் 13:22. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். A man after my own heart. What a great testimony. A man after my own heart. How I wish I received this testimony. Every one of us, every brother, every sister was joined, every son, every daughter was joined this morning session, morning service, first service. What a great joy if you could receive this. இந்த சாட்சி நமக்கு பெற்ற எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பேரை போட்டு, நம்முடைய தகப்பனார் பேரை போட்டு, இவளை நான் இருதயத்தை ஏற்றவளாக கண்டேன். A man after my own heart. A man after my own heart. It is my desire in the 2022. I should be a man after my God's own heart. இந்த 22ஆம் ஆண்டு என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நான் ஏற்றவளாக காண வேண்டும். மற்றவர்கள் என்னை பாராட்டுவதல்ல, மற்றவங்களை பற்றி நல்ல சொல்றதல்ல, அது முக்கியமான காரியம் அல்ல. அதை குறித்து நான் பெருமைப்படக்கூடாது. அது பற்றி I should not be puffed up because of what others say about me, but I want to hear this testimony from you, Lord. A man after my own heart, a woman after my own heart. இருதயத்தை ஏற்ற மனிதன், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்ற சாட்சியை நாம் பெற வேண்டும். அந்த கிருபை நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அந்த கிருபை நிச்சயம் நமக்கு கொடுப்பார். How he was introduced, எப்படி தாவீது அறிமுகப்படுத்தப்பட்ட, அதான் நம்ம முதல் பாடமாக நம்ம சாமுவேல் ஐயா வாசிச்சாங்க. முதல் பாடமாக வாசிச்சோம் இல்லையா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துலதான் the first time the name of David comes. அதான் முதல் முறை தாவீது என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. 1 சாமுவேல் 16:13 தான் முதல் முறை பயன்படுத்தப்படுது, ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் நீங்க கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா, அவனுடைய பெயரை அவன் தகப்பன் சொல்லவில்லை. நல்ல அந்த பகுதி வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் பெயரை அவன் தகப்பன் சொல்லவில்லை. His father did not mention his name. சாமுவேல் கேட்கிறாரு, மத்தவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு, எலியாப், அபினதாப் எல்லா பேரெல்லாம் போட்டிருக்கு, சம்மா எல்லாம் போட்டிருக்கு. இப்ப கேட்கிறாரு, இவ்வளவுதான் குமாரரா? 7 குமாரர்கள் போயிட்டாங்க, 7 sons, இவ்வளவுதான். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு கவனிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் இளைய ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீ எதுக்கு லாய்க்கலன்னா இதுதான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கணும். அந்த மாதிரி எல்லா 7 பேரையும் சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா கேட்டா பேரை கூட சொல்லல பாருங்க. அவங்க அப்பா பேரை கூட சொல்லல. ஒருத்தர் இருக்கான், இளைய ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் அதுக்குதான் லாய்க்கு, ஆடு மேய்க்க தான் அவன் லாய்க்கு. He was good for nothing. He is fit only to take care of the sheep. அதனாலதான் காட்டுல இருக்கான். அப்ப அவனுடைய ரஸ்டி நேச்சரை பாருங்க. காட்டுல அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க முடியுமா? தெரியாது. இவங்க எல்லாம் வீட்டுல இருக்கவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பானு. அப்படின்னு அதான் பார்த்த உடனே சாமுவேல் இவன் தான் அப்படின்னு சூஸ் பண்றான். நோ காட் சேஸ் நோ. மனுஷன் பார்ப்படி நான் பார்ப்பது இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கறான், இருதயத்தை பார்க்கறான். I see your heart. So not this. One by one போயிடுச்சு. இவங்க எல்லாம் வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு கொழுன்னு ராணுவத்துக்கு ஏத்தமா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ஆனா தாவீது காட்டுல இருக்கான். காட்டின் மழை, காட்டினுடைய மிருகங்கள், அந்த பயங்கரமான அவருடைய நிலைமை எப்படி இருப்பாங்க. அவர் நல்ல ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டான், மேய்ப்பருடைய வஸ்திரம் தான் போட்டிருப்பான். இன்னும் ஆர்மர்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ளிய ஸ்லிங் தான் அவங்ககிட்ட இருந்திருக்கும், ஒரு கோலும் தடியும் தான் இருந்திருக்கும். அப்படிதான் தாவீது இருந்தான். அப்போ அவங்க அப்பா அவன் பெயரை சொல்லவில்லை, அவங்களுடைய சகோதரரும் அவன் பேரை சொல்லல. brothers did not mention his name. அவங்க சகோதரரும் சொல்லவில்லை. சாமுவேலே அவங்க பேர் தெரியாது, சாமுவேலுக்கே தெரியாது. யாராவது இருக்கானா? ஒருத்தர் இருக்கிறான், சாமுவேலுக்கே பேர் தெரியும். ஆனால் யார் இன்ட்ரடியூஸ் பண்றது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சு தியானித்து உங்களுக்கு சொந்தமாக்கி விடுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:30. That is the first place where the name David comes. தாவீது என்கிற வார்த்தை வருகின்ற முதல் வேத பகுதி இதுதான். 16:13 அழகா போட்டிருப்பாருங்க. Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Ramah. மோனிஷா வாசிக்கிறியா தமிழ்ல? 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் இருந்து ராமாவுக்கு போய்விட்டான். Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers. The Spirit of the Lord came upon David. தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மீது இறங்கினார். அப்ப அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு? அவங்க அப்பா பண்ணல, அவங்க சகோதரர் பண்ணல, எஸ் அவங்களுடைய சாமுவேல் பண்ணல, Holy Spirit. God himself introduces him. Holy Spirit introduced him. His name is connected with the Spirit of God. Spirit of the Lord came upon David.
Normally we sing the song, chorus, Sunday school la paduvom. When the Spirit of the Lord comes, I will dance like David dance. I will sing like David. Spirit of the Lord. So David was introduced by the Spirit of the Lord. தாவீதை அறிமுகப்படுத்தியது கர்த்தருடைய ஆவியானவர். From that day forward. So that was a wonderful introduction. How I wish that we be introduced by God himself, by the Holy Spirit himself, not our own introduction. அதனாலதான் பெஞ்சமின் சாமியெல்லாம் பேரை போட்டு விட்டுருவார். நீங்களே introduce yourself. Next is your turn. ஒருத்தர் அவங்க டர்ன் அப்படியே பார்த்து without announcement it goes on like that. So but here Holy Spirit introduces to David. தாவீதை அறிமுகப்படுத்தது பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வருது. This is the first. But then throughout the Bible you find the name David coming again and again and again in every book of the Bible. Every book of the Bible after this first mention comes again and again and again. New Testament starts with his name because இயேசு யாருடைய சந்ததியில் வந்தார்? தாவீதின் சந்ததியில் வந்தார். அப்புறம் நியூ டெஸ்டமென்ட் ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனுமாகிய தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. So David name found in the very first verse of the New Testament. Aprom last book of the New Testament. Which is the last book of the New Testament? Revelation. Appadana Revelation. வெளிப்படுத்தல் விசேஷம். அதுல last chapter, 22nd chapter, 16th verse. Last book, last chapter, 16th verse. Revelation 22:16 பாத்தீங்கன்னா தாவீதின் வேரும் அப்படின்னு அப்படிதானே தாவீதின் டேவிட். நான் தாவீதின் வேரா இருக்கிறேன்னு சொல்றேன். தாவீதின் பெயர் புத்தகத்துல வந்து இயேசுவை கூப்பிடும் போதே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாங்க. யோசேப்பின் குமாரனேன்னு கூப்பிடல, மரியாளின் குமாரனேன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடல. ஜீசஸ் son of David. So David was honored by God. Last book of the Bible also talks about David. So today I'm talking about the character of David. Then you will understand his prayer life. Because of all this, his prayer life was so strong. That's what we're going to meditate in the coming weeks. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்று முக்கியமான காரியம், டேவிட் had boldness. அப்படிதானே? டேவிட் has boldness. ஸோ டேவிடுக்கு நல்ல வீரம், தைரியம் இருந்துச்சு. நமக்கு தெரியும், he was tending sheep. Suddenly a bear came. Suddenly a lion came. செங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. David stood against him. ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட. He did not have anything in his hand, but he overcame boldness. அப்புறம் 16th chapterல 1 Samuel 16 we read about David's introduction. 17th chapter he had to face a challenge. Just because the Holy Spirit introduced David, we can't say that he did not face any problems in life or battle in life. The very next chapter, 16th chapter, he was introduced. 17th chapter he had to face the greatest enemy in his life. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். When we come close to God, when God comes close to us, definitely enemy will come against us. Enemy will come. ஆண்டவருக்குள்ள நம்ம வரும்போது, நெருங்கும் போது, ஆண்டவர் நம்மத்துல நெருங்கும் போதும் சத்துரு அதிகமாக பெருகும். அப்பதான் போராட்டம் நிறைய இருக்கும். அப்பதான் பிரச்சனை நிறைய இருக்கும். நான் வாழ்க்கையில் நிறைய முறை பார்த்தது. அப்பதான் அதிகமா இருக்கும். அப்பதான் நமக்கு தேவையில்லாத வன்சொல் எல்லாம் நம்ம பத்தி பேசுவார், தவறாக சொல்லுவார்கள். பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை, பலவீனங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வரும். தினகரன் ஐயா வாழ்க்கையில் அப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். We all know when Jesus appeared to him face to face 3 hours in 1962, October 10th. Jesus told him, I give you my heart to you, love of compassion. But the next week itself he became sick. He became very sick. And then he was about to die. He was coughing blood. He was suffering from TB in his young age. Doctors have given up hope, but Auntie Stella Dinagaran prayed for him. Jesus, you told him that he will stand before lakhs of people. This is why he will die, he will not die. So he claimed the promise. Aprom Karunya vision, God gave Karunya vision to Dr. D.J. Dhanakaran. You have to start a university. Everybody ridiculed him. He is an evangelist. What he knows about education. He is a banker. What he knows about education. Everybody ridiculed. They spoke ill of him in the pulpits. They wrote ill of him in the papers. Papers பயங்கரமா எதிர்ப்புகள் வந்துச்சு. But he said, God told me I'll obey. That's all. He used to say, I am an idiot. I don't know anything. I am an idiot. I don't have any Bible knowledge. I am not a seminarian. I didn't go to any seminary.
I am an idiot, but I obey God. God told me to start university, use the word university, I will start, I will obey. So he was about to start the university. As he was going to get the bank loan, a car hit him, and on the spot, his only daughter Angel died. Only his daughter Angel died. At every step, he had to face struggles in our own life. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, நம்மோடு நெருக்கமா இருக்கிறது உணரும் போது சத்துரு வருவான், பிரச்சனைகள். அது பாருங்க, கோலியாத் வந்து நிற்கிறான். Goliath. David has to face Goliath in the very next chapter, 17th chapter itself. He has to face Goliath, but he had a boldness. He was ridiculing him. Goliath ridiculed. What, you are a small boy? என்கிட்ட ஒன்னா இருக்கு, கோலம் தனியா வச்சிருக்க, நான் இதுவா சொல்றேன், அப்படிலாம் சொல்றான். He said, no, I come in the name of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், சேனல் கர்த்தர் நாமத்தில் வருகிறேன். என்ன தைரியம் பாருங்க, என்ன தைரியம். So Holy Spirit was with him all the time. So Holy Spirit prompted him, come on David. His entire body was covered, but there is one place which is not covered. அவனுடைய forehead மாத்திரம் தனியா இருக்குது. There is மத்ததெல்லாம் covered. From head to foot he was not having fully covered. His forehead was not covered. So Holy Spirit directed, come on David, you do your part. நீ வந்து கல் எடுத்து கரெக்டா அதுக்கு நேரம் அனுப்பு, நான் டைரக்ட் பண்ணுவேன். அந்த கல்ல எங்க போடுமோ, அந்த மிசைல இப்ப ரிமோட்ல டைரக்ட் பண்ற மாதிரி கரெக்டா போய் மிசைல் அடிக்க, அந்த மாதிரி யூ டூ யுவர் பார்ட், ஐ வில் டைரக்ட் தி ஸ்டோன், இட் வில் ஹிட் த ரைட் பார்ட். நீ நீ வேலையை செய், நான் பின்னாடி நான் தள்ளி விட்டுறேன், கவலைப்படாது. தள்ளி விட்டுறது என் வேலை, கல் அடிக்கிறது உன் வேலை. நீ ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லி பயந்துராது. ஓ கோலியாத்து பயந்துராது, நீ செய்ய, விசுவாசத்தை விட்டுறாத. யூ டு யுவர் பார்ட், ஸ்மால் பார்ட். சும்மா சின்ன கல்லு தான், இவ்வளவு பெரிய ஆள் 7 அடியோ 8 அடியோ அவ்வளவு பெரிய உயரமான மனுஷன் இருக்கானே, இந்த கல்லு எல்லாம் அவனுக்கு என்ன ஆகும்? யோசிக்காது. உன் கையில இருக்கிறது என்னவோ அதை நீ செய்ய. வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட், யூ டூ இட். I will do my part. If you take one step, I will take 10 steps. David obeyed and he sent the stone, and the கல்ல அனுப்புறான். ஆவியானவர் அந்த கல்லை டைரக்ட் பண்றாரு. கரெக்டா அவன் தலையில விழுந்தா கூட யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு கல்லுல விட முடியுமா? இல்ல, பின்னால ஒருத்தரும் தள்ளி விட்டார். அவர்தான் God himself pushed him down. You do your part, God will do his part more and more and more. நம்முடைய பங்கை நாம் செய்ய வேண்டும். அது சிறிய பங்கா இருக்கலாம், கல்ல எடுத்து அடிக்கிறது தான் நம்ம வேலை. கல்ல எடுத்து வச்சிடாதீங்க யாரையும். நான் சொல்றேன், இட்ஸ் a small part. If you do a small part, God will do the major part. God gave a victory and David's name became very famous. Everybody started singing about David. He became famous. Of course, the story is long, and he became a king. David became a king. Saul's son did not become king. யோனத்தான் ராஜாவாக மாறவில்லை, because God chose David. அவனை கர்த்தர் நிறுத்தினார். இன்னொரு அழகான வசனம் பாருங்க, அதே 1 சாமுவேல் 17:45 பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், battle is of the Lord. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக்குவார். He was bold as lion. Proverbs 28:1, நீதிமொழி 28:1 சொல்கிறது, righteous are bold as lion. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். The righteous are bold as lion. He was standing before Goliath. He did not bother about anything. He took every step to obey God. So he became a shepherd. From a shepherd to a king. Can we read verse Psalm 78? Monica in English and Monisha in Tamil. Psalm 78 verse 70. ரொம்ப அழகான வசனம் பாருங்க. சங்கீதம் 78 70 இருந்து 73 வரைக்கும். Psalm 78 verses 70 to 73. சங்கீதம் 78 70 இருந்து 73 வாசி கேட்போம். Psalm 78 verses 70 onwards. He also chose David his servant and took him from the sheepfold. From following the eaves that had young, he brought him to shepherd Jacob his people and Israel his inheritance. So he shepherded them according to the integrity of his heart and guided them by the skillfulness of his hand. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கருவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். What a great testimony. Again, he guided them integrity, shepherded them integrity of his heart, guided them by the skillfulness. He chose David, his servant. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். Even this morning, God has chosen you.
among so many people in our congregation, God has chosen you to come to the morning service. From different places you have joined. God has chosen. This privilege is given to many, but many did not take it, take it lightly. But you have taken it seriously. You said, this is the day of the Lord. I have to be in His presence. இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். So God has chosen you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரவலாடு பின்பாக ஆடு மேய்த்த தாவீதை ராஜாவாய் மாற்றுகிறார். Don't look at your circumstance today. You may be a nobody today, but God has got a plan for you. God has chosen you. இன்றைக்கு நீங்க ஒண்ணுமில்லாமல் போல இருக்கலாம், but கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. So I have said many things about David. He was introduced by David, by Holy Spirit. God called him as my own servant, a man after my own heart, and he had a spirit of boldness, and then he had this integrity of his heart, pillars of his hands. One more thing about David is he strengthened himself in the Lord. These are all important characters. How he became a man of prayer. Before we consider David's prayer, you must remember all these things. He strengthened himself in the Lord. கர்த்தருக்கு திடப்படுத்திக் கொண்டான். வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 36. 1 Samuel chapter 30 and verse 6. 1 Samuel chapter 30 and verse 6. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்கட்டும். 1 Samuel 30 and verse 6. 30. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Then David was greatly distressed, for the people spoke of stoning him, because the soul of all the people was grieved, every man for his sons and his daughters. But David strengthened himself in the Lord his God. Amen. David strengthened himself in the Lord God. தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். So at every step he strengthened himself in the Lord. இந்த காலையில அநேகரும் விரோதமாக எழும்பலாம், கல்லெறியும்படி எழும்பலாம். But David strengthened himself. தாவீது தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். சோர்ந்து போகாதீங்க. இந்த காலையில சரீரத்தின் பலவீனம் இருக்கலாம், குடும்பத்துல போராட்டம் இருக்கலாம். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்ட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். David strengthened himself in the Lord, and he lost everything in the chapter. If you read, he lost everything. His wives were lost, children were lost, all the sheep were lost, everything he lost. But because he strengthened himself in the Lord, what happened to him? Shall we read the same chapter? 1 Samuel 30 verse 19. 30:19. 1 Samuel 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 30:19. And nothing of hair was lacking, either small or great, sons or daughters, spoil or anything which they had taken from them. David recovered all. அவர்கள் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பெற்றுக்கொண்டான். David recovered all. Wonderful word. David recovered all. Maybe you would have lost some things in 2021. Maybe you would have lost, maybe something would have lost in 2021. But David recovered all. 2022, God says, my son, my daughter, because you have given me the priority, come to your presence. God says, I will make you recover everything. David recovered all. Whatever you lost in 2021, you will recover in 2022. 21ஆம் ஆண்டில் நம்ம இதெல்லாம் இழந்து போனோம். சிறியதும் பெரிதிலும், சின்னதோ பெருசோ எல்லாம் திரும்ப நாம் பெற்றுக்கொள்வோம். So let us trust the Lord. Trust the Lord. In my own life also, when my early part of my wife lost her health, her job, even child also, because she was conceived, but she lost a child. But we claimed this promise. David recovered all, and God gave back another son for us, and another job for my wife, and gave back her health also, because she is doing well. She is doing well and serving the Lord. God will do the same thing for you, my son, my daughter, my brother, my sister. கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார். இதெல்லாம் தாவீதின் ஜெப வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருந்தது. அவன் திடீர்னு ஜெப வாழ்க்கையை உருவாகவில்லை. All these things built up to him, became a man of prayer. And finally, the last one, one more thing about David. He always got the counsel from the Lord. கர்த்தரிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டான். He did not say, I am a king, I know everything. No, he did not say, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், நான் இஷ்டப்படி நான் செய்யவில்லை. He got the counsel every step. Every step he got the counsel. அதுக்கு வசனம் பாருங்க. 2 Samuel 2:1. 2 Samuel chapter 2 and verse 1. வாசி கேட்போம். 2 Samuel 2:1. 2 Samuel chapter 2 and verse 1.
It happened after this that David inquired of the Lord, saying, Shall I go up to any of the cities of Judah? And the Lord said to him, Go up. David said, Where shall I go up? And he said, To Hebron. Tamil? பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எவ்வளவு கிளியரா he got the guidance from the Lord every step, because he became a king. கோலியாத்தை ஜெயிச்சிட்டேன், எல்லாரும் என்ன பத்தி பாராட்டுறாங்க. He did not take his own step. Small thing, ஆண்டவரே இங்க போலாமா, இந்த சிட்டிக்கு போலாமா, ஆண்டவர் போன்றார். எங்க போகணும்? எப்ரோன். அப்போ அதுக்கே அதே மாதிரி அவன் பின்னால போறான். Every step David inquired of the Lord. God guided him step by step. Even 2020 we just started. We are in the second Sunday. We are the ninth we have come. God says 2022 I will guide you. Every step I will guide you. Where you have to go I will tell you. What you have to do I will tell you. நீ எங்க போகணும் நான் சொல்லுவேன், நீ என்ன செய்யணும் நான் சொல்லுவேன். நம்ம கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். David inquired of the Lord. He inquired. Step by step he inquired. முசுக்கூட்ட செடி சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டவொன்னு நீ போன்றார். So mulberry tree. So he goes and he claims victory after victory. God will guide us through this year, step by step. Are we inquiring from the Lord? ஆண்டவரே என்னோட இன்றைக்கு நடத்தும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, கற்றுக் கொடுப்பான். அதன்படி செய்யும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கை இனிதாக இருக்கும். And finally the last one, we said talk so much about David. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், நீங்க என்ன தானிக்கலாம் அதை பத்தி. Last one we're going to pray and close. And the final thing about David is that he prophetically spoke about the coming of the Lord, coming of Jesus. இயேசு வரப்போவத தீர்க்கதரிசனமாக அவன் முன்பாகவே சொல்றான். So David not only was a king, he was a prophet also. தாவீது தீர்க்கதரிசியும் கூட. He prophesied about the coming of Jesus and what Jesus is going to do on the cross. He prophesied. அதான் நம்ம மாறி வாசித்த சங்கீதத்துல வாசிச்சோம் இல்லையா? Psalm 22 and verse 1. சங்கீதம் 22:1 வாசிங்க பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாத்திரம். Psalm 22 and verse 1. சங்கீதம் 22:1. My God, why have you forsaken me? போதும். தமிழ்ல சங்கீதம் 22:1. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இதை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? On the cross இல்லையா? 4th verse. நம்ம 7 வார்த்தை தியானிக்கும் போது 4வது வார்த்தை தியானிக்கிறோம் இல்லையா? On the cross Jesus said the same thing. My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? So David prophesied about the suffering of Jesus. Suffering, இயேசு சில உலகத்துக்கு வர போறாரு, இயேசு இந்த மக்களுக்காக பாடுபட போறாரு, இயேசு எப்படி மரிக்க போறாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்றத தாவீது எத்தனையோ வருஷம் முன்பாக, more than 400 years before Jesus came to this world, David prophesies here. My God, why have you forsaken me? What a great thing to prophesy about the coming of Jesus. இயேசுவினுடைய பாடுகளை பற்றி தாவீது தீர்க்கதரிசனமா சொல்றார். அந்த கிருபை கர்த்தர் கொடுத்தார். He was a prophet. That's why he became a great man of prayer. All the time David was praising and praying because all these attributes of David. இல்லையா? கர்த்தர் தான் அவனை பெயர் கொடுத்து அழைக்கிறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மை சர்வன்ட் சொல்றாரு, மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு, இது ஏற்றவன் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், தைரியத்தை அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கடவுளை பின்பாக அவனை தெரிந்து கொண்டு அவனை கையில் திறமை நடத்துகிறாரு. He strengthened himself in the Lord and then he recovered all. He always got the counsel from the Lord and he also spoke prophetically about the suffering of Jesus. இயேசுவினுடைய பாடுகளை பற்றி தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். So this morning, may God help us as we meditated on the life of David. Next, God willing, with the church is still closed. If we have to continue this Zoom, we will continue the prayer life of David. Prayer. What kind of prayer David offered. அதிலேயே நிறைய வகை இருக்குது, அதை நம்ம பார்க்க போறோம். May God help us, every one of us. And shall we look to God? Father, I commit this time into your loving hands. Thank you for this wonderful time. I pray that you continue to lead us and guide us. Your presence and be with us and guide us. We commit ourselves even as we sing this offertory song. Be with us. Help us, Lord.
to be a man and women after your heart. Help us to be guided by you, help us strengthened by you, Lord. And above all, help us to be, Lord, be prophets, to prophetically pray and prophetically speak. Lead us and guide us. We commit this service into your loving hands. Bless everyone who joined. In Jesus' name I pray. Amen.